இவங்க இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விஷயத்துல விந்து அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இப்படித்தான் இந்த மதபு விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் இந்த அப்பாவி இளைஞர்களை ஒரு நல்ல வழிக்கு போறதை விட்டு தடுப்பதற்காக, மதபு மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்காக இல்லாத பொல்லாத எல்லாம் ஆபாசமா சொல்றாங்கிறது இதுல என்ன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விந்துன்னாங்க. ஆனா வாச்ச இதுல முத்தவஹம்ங்கறாங்க. என்ன இது? ஏன் இப்படி சொல்லணும்? இருக்கிறத சொல்ல வேண்டியதானே. இப்ப நான் இந்த அமைப்புல சொன்னா அவங்களையெல்லாம் சிலை வணங்கிகள் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களை பார்த்து சொல்லுவீங்க, நீங்க தான் கற்பனையில ஒரு உருவத்தை வச்சிருக்கீங்கல்ல, அதனால சிலை வணங்க. கற்பனையில உள்ள தண்ணீரை போய் விந்துன்னு எப்படி சொன்னீங்க நீங்க? எது இருக்குதோ அது சொல்லுங்க. இல்ல இப்படிதான் வழங்கணும் சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது, நாங்களும் இப்படி வழங்க, நீங்க எல்லாம் சிலை வணங்கன்னு நான் சொல்லுவேனே. அப்ப அதனால முத்தவஹம்னா கற்பனை இருந்து போச்சா, அது நுத்துபா அல்ல. நுத்துபாங்கிற வார்த்தை நினைச்சாங்க விந்துக்கு. ஏன் நீங்களா ஒரு அர்த்தம் வைக்கிறீங்க? ஒரு இளைஞர்களை ஒரு வெறுப்பை உண்டாக்குறது இதெல்லாம் பயன்படுத்துங்க. இருக்கிறத சொல்லி உங்க கருத்தை ஞாபகப்படுத்துங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இல்லாத சொல்ல வேணாம். அடுத்து பாருங்க, இதுல இருந்து இவங்க சொல்ற அந்த ஹதீஸ் விஷயத்தை சொல்ல மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். பொதுவா இமாம்களுடைய உதவி என்று இருந்தால்தான் குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும்னு சொல்றோம்ல. பொதுவாவே ஒரு ஹதீஸ் சஹீஹ் அதை பின்பற்றி நடக்கணுங்க. லைஃபா இருந்தா அதை விட்டுறணுங்க. இப்படி ஒரு அளவுகோல். அதே போல ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட மௌதுவா இருந்தாலும் அதை விட்டுறணுங்க. இதுவெல்லாம் எப்படி முடியும் சொன்னா இமாம்களுடைய உதவினால தாங்க. ஒரு ஹதீஸை விளங்குவது பிரிப்பாங்க. அது ஹதீஸ் இப்படி விளங்குவது வேறு, அப்படி விளங்கு வேறு. எந்த விளங்குறது இமாம்கள் வேணுங்கிறோமோ. எப்படி விளங்கினாலும் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா, இதை புரிவதற்கு இமாம்களுடைய உதவி தேவை. ஒரு ஹதீஸ் உண்மை கருத்து என்ன, அதுக்கும் இமாம்களோட உதவி தேவை. இதைத்தான் நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு போட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லைன்னு வைங்க. இப்ப எதுக்கு அவங்க வாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதோ பதில் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க விளங்கிடணும். இப்பதான் வாதம் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றான்னு சொன்னா இப்ப இதுக்கு ஏதோ ஒரு பதில்ங்கிற பேர்ல ஏதாவது சொன்னா நீ விளங்கிடணும். ஏன்னா எதுவெல்லாம் விவாதம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த தோரணையிலே தான் இது எடுத்து வச்சோம். இது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாவெல்லாம் எடுத்து வைக்கல. அதையெல்லாம் எந்தெந்த முறையில் எடுத்து வச்சோமோ அதே முறையில இதை எடுத்து வைக்கிறோம். இந்த விஷயத்துக்கு பார்த்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு பதில் பேர் ஏதாவது ஒன்று இருக்கு, அதுக்காக அறவே இல்லைன்னு அர்த்தம். இது மட்டும் தனியாவா சொன்னோம் கிடையாது. சரிங்க. இப்போ அவங்க சொன்னாங்க எப்படி வாய் வச்சு குடிப்பாங்க, அதெல்லாம் கூடுமா, அதனாலதான் மறுக்கிறோம் நாங்க சொல்லிட்டாங்களா, வாத தொடங்கிட்டாங்க. வாய் வைத்து குடித்தார்கள் அந்த அதிசயம் எங்க இருக்கு அவங்க சொல்லணும். வாய் வைத்து குடித்தா தொடங்கிட்டாங்கல்ல, அவர் சொல்லி காட்டுங்க. அப்ப உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல இப்படி இருக்கிறனாலதான் நாங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா ஏன் அவங்க ஏகத்துவத்தில் இந்த அதிசயத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் தப்பிக்க கூடாது, அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அப்ப நம்ம நேற்று பல விஷயங்கள் நம்ம பட்டியல் போட்டோம். அதை நான் அந்த விவாத தொடக்கத்திலே கூட நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு இதுவரைக்கும் பதில் தரவே இல்லை. ஏன்னா பதில் இல்லங்கிறதுனால விவாதத்தை தொடங்கும் இந்த ரெண்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க சொன்னா பதில் பேர்ல ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அது இப்ப வாதத்தில் அதுவும் சரியில்லைங்கிற நிரூபிச்சிருவோம். அடுத்து நம்ம கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஆள் தற்கொலை பண்ணா அது ஆயுதத்து மூலமாக மன் கத்தல நஃப்ஸஹு பிஹதீதத்தின் அப்படின்னு சொன்னா அவர் ஃபீ நார் ஜஹன்னம ஹாலிதன் முஹல்லதன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அதே போல விஷத்தை குடித்தாரு, இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவரும் ஃபீ நார் ஜஹன்னம் ஹாலிதன் முஹல்லதன் பிஹா நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் அப்படின்னு இருக்கு. அதே போல ஒரு ஆள் மலையில ஏறி குதிச்சு தற்கொலை பண்ணான்னு வச்சுக்கிறோங்க, அவரும் அப்படிதான் நிரந்தரமாக இருப்பார். இது முஸ்லிம்ல இருக்குதா? அதே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்து கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இதை துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நானும் எனது நண்பர் ஒருவரும் நாங்க ஹிஜ்ரத் செஞ்சோம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறவங்க மதீனாவுக்கு. என் நண்பருக்கு சோம் இல்லாம போச்சு. அவர் தன்னிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்து வெட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, கையை வெட்டிக்கிட்டாரு, ரத்தம்லாம் ஓடுச்சு, அவர் இறந்து போயிட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கனவுல பாக்குறாங்க. அவர் கையை மட்டும் மறைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க கேட்கறாங்க, ஏங்க அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செஞ்சான்? நான் ஹிஜ்ரத் செஞ்சேன்ல, அதனால எல்லாம் மன்னிச்சுட்டான். நீங்க ஏன் கையை மறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் கையை வெட்டிக்கிட்டு நான் தற்கொலை பண்ணேன், அதனால எனக்கு இந்த நிலை இருந்துகிட்டு இருக்கு. இது முடிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட தான் கண்ட கனவு சொல்றாங்க. துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம வலி யதைஹி பக்பிர், இறைவனே அவருடைய கையுக்காக அவரை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு துஆ செய்யறாங்க. இது முஸ்லிம்ல இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டா அவன் முஸ்லிமே இல்ல, அதனால ஜனாஸா தொழுகை இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன் நிரந்தர நரகம்ட்டாங்க, நரகம்ட்டாங்கல்ல. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவருக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அப்போ ஒரு மூமின் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அதே போல அவர் நல்ல நிலையில் இருக்கிறார், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இதுவும் முஸ்லிம்ல தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க இமாம்கள் எங்களுக்கு தேவை, நாங்களும் புரியும். இப்ப இந்த ஹதீஸ் முரண் பண்ற மாதிரி இருக்குது, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப இமாமோட உதவி இல்லாம புரிஞ்சுங்கிறத இந்த மன்றத்துக்கு நீங்க சொல்லணும், இல்லன்னா புரியலன்னா அர்த்தமாகும். அதே போல பாருங்க, இவங்க இமாமோட உதவி இல்லாம நாங்க எல்லாத்தையும் குர்ஆனை புரிவோம் ஹதீஸ புரிவோம்னாங்களா, சில இடங்களுக்கு அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இவங்க புரிஞ்சாங்களா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இவங்க புரிஞ்சாங்களாங்கிறத காமிக்கணும். ஏன்னா வஸ்ஸாஃபாத்தி ஸஃபன் இவங்க மொழிபெயர்க்கிறாங்க, அணி அணியா நிற்போர் மீது சத்தியமாக, ஃபஸ்ஸாஜிராத்தி ஸஜ்ரன் கடுமையாக விரட்டுவோர் மீது சத்தியமாக, ஃபத்தாலியாத்தி ஸிக்ரன் போதனையை கூறுவோர் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவர்கள்லாம் யாரு? அல்லாஹ் தான் சொல்றான், அணி அணியாய் விரட்டக்கூடியவர்கள் போதனை கூறக்கூடிய என்று சொல்றானே, இவர்கள் யார்? யாருன்னு தெரியலன்னு சொன்னாக்கா அப்ப குர்ஆன்ல விளங்காது இருக்குண்டா, இருந்தாலும் நாங்க அணுவா ஆய்வு செஞ்சுதான் எதுவுமே சொல்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? குர்ஆன் மூலமா அது மூலம் எப்படி புரிஞ்சுங்க அதை சொல்லி காட்டுங்க. அதே போல அது ஒரு வசனம், வத்தாரியாத்தி தருவனுக்கு வத்தாரியாத்தி தருவன் ஃபல் ஹாமிலாத்தி விக்ரன் ஃபல் ஜாரியாத்தி யுஸ்ரன் ஃபல் முகஸ்ஸிமாத்தி அம்ரா. அதுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க, வேகமாக புழுதியை பரத்துபவை மீதும் மழையை சுமப்பவற்றின் மீதும் எளிதாக செல்பவையின் மீதும் கட்டளைகளை பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவெல்லாம் என்ன அப்படிங்கறத அவங்க விளக்கணும். இப்படிதான் விளங்கிருக்கோம், அல்ல எங்களுக்கும் தெரியாதான் இது என்னன்னு அப்படின்னு சொல்லணும். அதே போல தொடர்ந்து அனுப்பப்படுபவை காற்றின் மீதும், காற்று எடுக்கிறாங்க, அங்க காற்று இல்லங்க, தொடர்ந்து அனுப்பப்படுவது தான் இருக்குது. காற்று உங்க பிராக்கெட் அடுப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. வல் முர்சலாத்தி உர்ஃபனுக்கு. அதே போல ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா கடுமையா வீசும் புயல் மீதும் சத்தியமாக, பரப்பி விடுபவை மீதும் சத்தியமாக, வன் நாஷராத்து நஷரனுக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஒரே அடியாக பிரித்து விடுபவை மீதும் சத்தியமாக, ஃபல் ஃபாரிகாத்து ஃபர்கா. அப்ப இந்த இதுவெல்லாம் என்ன? அதாவது அனுப்பப்படுவது சொன்னது, ஒரே பரப்பி விடுறதுங்கிறது, ஒரே அடியாக பிரித்து விடுவதுங்கிறதெல்லாம் என்ன அல்லாஹ் தான் எது சொல்லி இருக்கிறான். அப்ப இது விளக்கணும் சொன்னாக்கா குர்ஆன்ல இப்படி வழங்கின ஹதீஸ்ல இப்படி வழங்க நீங்க சொல்லணும். அதே போல வன்னாஜாத் கர்கனுக்கு சொல்றாங்க, பலமாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமா. இது வானவர்கள் பிராக்கெட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. வானவர்கள் எப்படி புரிஞ்சுங்க? குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் இல்லன்னு சொன்னா வேற என்னதான் அர்த்தம்? வன்னாஷிதாத் நஷ்டன் எளிதாக கைப்பற்றுவோர் மீது ஆணையாக, வஸ்ஸாபிஹாத் சபஹன் ஃபஸ்ஸாபிகாத் சபகன் ஃபல் முதப்பிராத் அம்ரா நீந்தி செல்வோர் மீதும் முந்தி செல்வோர் மீதும் காரியங்களை நிர்வகிப்போர் மீதும் ஆணையாகங்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நான் காரியங்களை நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க இந்த இடத்துல முதப்பிராத் அம்ரா காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய சத்தியமான் இருக்கு. இதெல்லாம் யாரை குறிக்குது? அல்லாஹு தஆலா எப்படி சொல்லி இருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் சில இடங்கள்ல வானவர், சில இடங்கள்ல காற்று, இப்படி அடுப்புக்கு போட்டுக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுங்க? இல்லன்னா வேற அர்த்தம் என்ன? இது எப்படி புரிஞ்சுங்க அப்படிங்கறதையும் நீங்க எங்களுக்கு சொல்லணும். இல்லாட்டி மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்க இமாங்களோட உதவி இல்லாம நான் புரிஞ்சுக்கொள்வோங்கிறது சொன்னதெல்லாம் சும்மா தான் போல தெரியுது. ஏன்னா எல்லாம் பட்டியல் அப்படியே இருக்குதே, பதிலே சொல்லலையே. சாலிமுக்கு வாத தொடங்கிட்டே நீங்க நம்ம வாதத்தை வச்சாச்சு. ஏன்னா உறிஞ்சு குடிக்கிறேன் இருக்குது, அது எப்படி முடியும் கேட்டாங்க. உறிஞ்சு குடிக்கிறேங்கிறது அங்க எங்க இருக்குங்கிறத அந்த ஹதீஸ்ல இருந்து அவங்க காமிக்கணும். அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இவங்க ஒரு இமாம்களுடைய உதவி வேணும் அப்படிங்கறத. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சாமிலா பிரிண்ட் கேளுங்க. இந்த சாமிலாவில் எடுத்தீங்கல்ல உங்கள்கிட்ட, இந்த பிரிண்ட் ஒன்று தாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்னு அரபி அனைத்துலையும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறோம், அதுக்கு பதிலே சொல்லல. இப்னு அரபி அனைத்திலும் அல்லாஹ் பார்க்கணும், ஹாரூன் செஞ்சது தப்பு, அவங்க காலமாட்ட வணங்குறது ரைட்டு அப்படின்னு சொன்னா இவனை எதுல கொண்டே சேர்க்கிறது? இமாமுல சேர்க்கிறதா முர்த்ததுல சேர்க்கிறதா? இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை எழுதியிருக்கான் இமாம்ங்கிற பேர்ல சொல்றோம், அதுக்கு என்ன செய்யல? பதில் சொல்லல. அதே மாதிரி தண்ணீர் தானே வருது, மாண்டு தானே வருதுங்கிறாரு. அல்லாஹ் மனிதனை சொல்லும் போதே கலக்கமின் மாயின் தண்ணீர் தான் சொல்றான். அது தண்ணீர்ங்கிறது ஜிப்ரீல் என் தண்ணியை சம்பந்தப்படுத்துறிய கற்பனையான தண்ணீராம். அது நான் அதை சேர்த்தான் சொன்னேன். என்ன கற்பனையான தண்ணீர் அது? இது உடம்புல இருந்து வந்த தண்ணீரா? அது கற்பனையான தண்ணீர்ல இருந்து படைக்கப்பட்டாங்கன்னா ஒரு ஆணாக அங்க சித்தரிச்சு ஆண் பெண்ணுடைய இணைப்பாக அங்க எது காட்டுறீங்க? இது எந்த எந்த அடிப்படையில் இந்த விளக்கத்தை எடுத்தீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. அதுக்கு என்ன செய்யல? அதுக்கு பதில் சொல்லல. அடுத்து இதுக்கு அந்த சாலிமுடைய ஹதீஸ்ல வாதத்தானே வைக்க சொன்னோம். வாய் வச்சு கொடுத்தா எங்க இருக்குது கேள்வி? இவ்வளவுதானே வாதம் வைக்கணும். என்ன செய்யணும்? நாங்க என்ன கேட்கிறோம்? ஒரு இளைஞன் ஒரு வீட்டுக்கு போக விரும்புறான், அந்நிய பெண் அடிக்கடி போயிட்டு வர விரும்புறான்.
அவன் என்ன செய்யறான், நீ எனக்கு பாலை கொடு, அம்மாவை போயிருவ, நான் டெய்லி வருவோம் வீட்டுக்கு அப்படிங்கிறான். இது சரியா? அந்த ஹதீஸ் சரி என்றால் அது சரி என்று நீங்க சொல்லணும். அந்த ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்கிறது. அதாவது பால் வாய் வச்சு குடிச்சாங்கன்னு எங்க இருக்கு? ஒருத்தர் தாயாக்குறது பால் ஊட்டுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? கடையில பால் வாங்கி கொடுங்க அர்த்தம் அதுக்கு? பால் ஊட்டு அருள் ஈஹி, பால் ஊட்டு அப்படின்னு வருது. பால் ஊட்டுதல் என்பது மார்பகத்தில் வாய வச்சு குடிக்கிறதான் பால் ஊட்டுதல். அதுலதான் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படும். தாய் பிள்ளை மேற்றுக்கு அதுல சொல்லப்படுகிறது. அந்த அகராதியிலும் அதுக்கு அர்த்தம், அது தனியா நிரூபிப்ப நீங்க மறுத்தீங்கன்னு சொன்னா. அது போக அப்ப பால் ஊட்டணும்னு அவர் கேட்கிறாரு. அவர் பெரிய ஆளா இருக்காரு, அந்த பையன் இளைஞனா இருக்காரு, நான் எப்படி பால் ஊட்டுறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கறந்து குடிக்கிறான் பெரிய ஆளா இருந்தா சின்ன ஆளா இருந்தா என்னங்கிறேன்? அதை கறந்து கொடுக்கறன்னு அர்த்தமா இருந்தா சின்ன பிள்ளையா இருந்தானே டம்ளர்ல கொடுக்கறது தானே. கறந்து கொடுன்னு சொல்றதா இருந்தா பெரிய ஆளா இருக்கிறாரு ரசூலுல்லாஹ் நம்ம கேள்வி கேட்டிருப்பாங்களா? அது நிறைய அர்த்தம் இருக்கு. நீங்க வாதம் என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்லுகிறது. நீங்க முதல்ல என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்கிறது, இதிலிருந்து எங்களுடைய கருத்து இதுதான், இதை நாங்க செய்வோம். எங்க வீட்டுல அந்நிய ஆண்கள் எங்க வீட்டுக்கு வர விரும்பினார்களே ஆனால் பால் கொடுக்க வைத்து நாங்கள் வர வைப்போம், வர வைக்க மாட்டோம், ஏதாவது சொல்லணுமா இல்லையா? அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தணும்ல. ஏற்றுக்கொள்ளல, ஏன் ஏற்றுக்கொள்ளல? நாங்க அது பொய்ங்கிறோம், அது கட்டுக்கதைங்கிறோம், நீங்க உண்மைங்கிறீங்க. உண்மைன்னு சொல்றோம், இதான் வாதம்ங்கிறது. கறந்து இருக்காத வார்த்தையை கேட்ட வாதமா? ஒட்டுமொத்தமா அந்த ஹதீஸை பத்தி என்ன சொல்றீங்க? ஒட்டுமொத்தமா பேன் பார்த்ததை பத்தி என்ன சொல்றீங்க? அது சொல்லுங்க. ஒரு அந்நிய பெண் வீட்டுல போய் என்ன செய்யலாம்? எனக்கு பேன் பார்த்து கொடுன்னு கேட்கலாம், அது மார்க்கத்தில் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. அல்லது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லுங்க. அல்லது பொய்ன்னு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? வாதத்தை வைக்காம என்ன பண்றீங்க? அதுல கறந்துன்னு எங்க ஒரு கேள்வி இவ்வளவுதான் வாதமா? அதுல உள்ள அம்புட்டுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அது மாதிரி சொல்லலை என்பதை பார்க்கிறோம். அது மாதிரி இப்போ அதே மாதிரி ஒசாபாத்துக்கு என்ன அர்த்தம், ஒல்முர்சலாத்துக்கு என்ன, எல்லாம் ஒரே மாதிரி உள்ளதுதான். ஒரே மாதிரி அர்த்தம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அது வரும் என்னங்க, ஒரே மாதிரி உள்ள அம்புடிஞ்சது ஒரு பதில் தான். ஏன் ஒரே இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இதுதான் மேட்ரு. இது வாதம் கிடையாது, ஆனா அதுக்கு பதில் வரும். வாதமா வச்சீங்கன்னா வாதத்தோடு பதில் வரும். கடைசி வரைக்கும் வாதம் வைக்கலன்னு சொன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சியில சொல்ற பதில் என்ன செய்யும்? உங்களுக்கு தரப்படும். பதில் சொல்லாம விட மாட்டோம். வாதமா வச்சீங்கன்னா கூடுதலா என்ன செய்யலாம்? உங்க கருத்து எங்க கருத்து சேர்ந்து மக்கள்கிட்ட போகும். அதனால இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றதை விட்டு விட்டு எதுக்கு வாதத்தை துவக்கிட்டீங்களோ அதை எடுத்து வைங்க. சாலிமுடைய ஹதீஸை பத்தி என்ன சொல்றீங்க? உங்க விளக்கம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, இது இதுதான் மார்க்கத்தில் உள்ளதா? ஒரு இளைஞன் ஒரு அந்நிய பெண்கிட்ட போய் பால் குடிக்கலாமா? சொந்த பந்தம் இல்லாத ஒரு பெண்ணிட்ட பால் குடிக்கலாமா? குடிச்சா அது உறவு ஏற்படுமா? பால் குடிக்கிறது நினைச்ச நேரத்துல பால் உண்டாகுமா? புள்ள பெற்று இருந்தா தான் பால் உண்டாகுமா? புள்ள பெருந்துக்குமா குழந்தைக்கு பால் உற்பத்தி ஆகும், அது உற்பத்தி ஆகுமா? அந்த நேரத்தில் அந்த பொம்பளைகிட்ட புள்ள இருந்துச்சா? எல்லாத்துக்கும் நீ என்ன செய்யணும்? அடிக்க அதுக்கு விரிவான ஆதாரங்களோட சொல்லணும். இது மார்க்கம் இது அனுமதிக்கிறதா? ஒரு ஊர்வலத்தில் முக்காடு இல்லாம உங்க ஜமாத்தை சேர்ந்த ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்ததை சொன்னீங்க. இது அந்நிய பெண் போய் பால் குடிக்க சொல்றீங்க. அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பார்த்து பால் குடித்தாங்கிற அசிங்கமா தெரியல உங்களுக்கு. ஊர்வலத்தில் பெண்கள் சொன்ன ஜமாத்து பெண்கள் இணைஞ்சாங்க, முக்காடு போடாம எங்க ஊர்வலத்தில் வந்தாங்கிறத காட்டுனீங்க. அது உங்களுக்கு பத்தியா அதிகமா இருக்குங்கிறீங்க. அதுக்கு இது அசிங்கமா இல்லையா? அசிங்கம் இல்லைன்னா என்ன செய்யுங்க? எல்லாத்துக்கும் 10 ரூபா கொடுங்க, பிரச்சனை இல்லை. யார் வீட்டுக்கு யாரும் போகலாமே, யார் வீட்டுக்கு வேணாலும் யார் வேணாலும் போகலாம். ஒரு தடவை பால் குடிச்சிட வேண்டியதுதான், பிரச்சனை இல்லை. அம்மா ஆயிருவாங்க. கேட்டேன் எங்க அம்மா பார்க்க போனேன், கேட்டேன் அதான அர்த்தம். ஒரு இளைஞன் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்னங்கிற அந்த அர்த்தத்தை சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணணும். அப்படி செய்யணும் என்பதை நான் என்ன செய்யறேன், இது அது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் வாதங்கள், அதனால வாதங்களாக எடுத்து வைக்கணுமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் கேள்வி கேட்டீங்கன்னா அர்த்தம் சொல்றது கடைசியா வரும். வாதத்துக்கு வாதம் பண்ணுவோம். ஒன்னொன்னா எடுத்து நீங்க சொன்ன ஒன்னொன்னே வாதமா வைத்து இது எங்களுடைய கருத்து, நாங்கள் பால் குடிக்கலாம்னு சொல்லுகிறோம், இன்ன அடிப்படையில் சொல்லுகிறோம், நீங்கள் சொன்ன அடிப்படையில் தப்பு, அப்படித்தான் ஆர்குமெண்ட் பண்ணணும். அது தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரியான முக்கியமான அந்த சட்ட ஹதீஸ மக்கள் பின்பற்றாம இருந்துடக்கூடாது. பாத்தீங்களா? அது தெளிவா சொல்லுங்க. அந்நிய வீட்டில் போய் பேன் பார்க்கறதுக்கு அந்நிய பெண் பால் குடிக்கிறதுக்கு எங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதுன்னு சொல்லிருங்க. சரி, அது போக இன்னும் சிலதை பாருங்க. இப்ப குர்ஆன் இறங்குதுங்க, லைலத்துல் கத்ர்ல இறங்குதுன்னு நமக்கு வந்திருக்கு. அது ஆறு துவங்கியதுன்னு சொல்லி முதல் விளக்கம் சொல்லியாச்சு. இது போக குர்ஆனை பற்றி நீங்க ஹதீஸ்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பல மாதங்கள்ல ஷாபான்ல இறங்குனுச்சு, ரபியுல் அவ்வல்ல இறங்குச்சு, சில ஆயத்துகள் பல மாதங்கள்ல பல நேரங்கள்ல பல நாட்கள்ல அந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது. ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் இருக்குல்ல, அதை சிந்திக்கிறார், வழங்குறார். எப்படி லைலத்துல் கத்ர்ல இறங்குனங்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷமும் லைலத்துல் கத்ர் வரும் ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் குர்ஆன் இறங்கும். ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு இறங்குமா. லைலத்துல் கத்ர்ல இறங்குனதுக்கு அர்த்தம் எப்படி விளங்குறாங்க? உலகத்துல யாரும் விளங்காத விளக்கத்தை விளங்குறாங்க. லைலத்துல்